Let's make some super easy sambar and potato fry at home. இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 1/2 கப் தூர் தால் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப்புக்கு 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர், 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதோட 2 சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 4 பல்லு பூண்டு, கார்லிக், 4 கார்லிக் க்ளோவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் cumin, சீரகம், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் விசில் சவுண்ட் வந்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டீம்லாம் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெல் குக்டான தால் கிடைக்கும். ஸோ இதை எடுத்து தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதோட 1 டீஸ்பூன் cumin, சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அகெயின் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு இதோட 1 1/2 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்க 1 1/2 ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஆனியன் ப்ளஸ் 1/2 ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஆனியனோட கலர் சேஞ்ச் வந்த உடனே இப்போ நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், எனி வெஜிடபிள். நான் இன்றைக்கி பிரிஞ்சால் அண்ட் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அது ஒன்றையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸில் கலர் சேஞ்ச் வந்தோடனே இப்போ இதோட புளி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் புளி நல்லா கரைச்சி வச்சு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபில்ட்ரு பண்ணது தான் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் ஆச்சி சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குக் பண்ணி வச்சுருக்க தால், டொமேட்டோ அண்ட் தால் குக் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் ஃபுல்லாக நல்லா குக் பண்ணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட அதே கப்பில் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணுங்கள். ஸோ தட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும். ஒரு 10 மினிட்ஸில் நல்லா குக் ஆயிரும். இப்போ தேவையான அளவு சால்ட், கடைசியாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சூடாகவே சர்வ் பண்ணுங்கள். ரைஸ்க்கு கீ போட்டு இதோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதோட நீங்கள் ஆல்சோ சைட் டிஷ்க்கு பொட்டேட்டோ ஃப்ரை கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 பாயில்டு பொட்டேட்டோவை கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதோட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் அண்ட் கொஞ்சமாக சால்ட். ஏன்னா பாயில் பண்ணும் போதே நான் சால்ட் போட்டு பாயில் பண்ணிட்டேன். அண்ட் பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மிக்சரை வந்து ஒரு 2 to 3 hours மேரினேட் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு டேஸ்ட் ரியலி குட். ஸோ இப்போ வந்து மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணிட்டனால டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஷாலோ ஃப்ரை பண்ணாலே உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக cumin, 1/2 teaspoon ஆஃப் cumin, கொஞ்சமாக கறி லீவ்ஸ் அண்ட் ஒரே ஒரு சில்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை 1 by 1 போட்டுக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இதோட நீங்கள் வந்து சாம்பார் ரைஸ்க்கு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இட்ஸ் கோன் டு டேஸ்ட் ரியலி நைஸ். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் அண்ட் நிறைய ரெசிபீஸ் அண்ட் மோர் ஃபுட் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணுன்னா இட்ஸ் மீ ரேஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.